என்ஜினியர் பையன் இருக்கான். ஏன்டா நீ பையன் மாதிரி உட்கார்ந்துருக்கிறேன்னு உடனே அவன் சொல்லுவான், பாஸ்டர் என் காலை பாருங்க, இப்படி தான் சொல்லுவான். தமிழை கொஞ்சம் செம்மையாக பேசுவதற்கு முயற்சி பண்ணுவான். காலம் பார்த்தாச்சுன்னா எலும்புக்குள்ளே ஒரு கால் எப்படி இருக்குன்னு தெரியல, அப்படியே பேய்கால் மாதிரி இருக்கு. ஏன்டா இப்படி ஒன்றும் சாப்பிட மாட்டியான்னு கேட்டா, 4 மணிக்கு ஒரு சாத்தான் வருவான், என் காலுக்குள்ளேயே ஏறுவான், என் கால் ஃப்ளெக்சிபிளாக மாறும். டே எலும்புடா இது, எப்படிடா ஃப்ளெக்சிபிளாக மாறும்? இல்லை பிரதர், மாறும்னு சொல்கிறான். மாற்றும் எலும்புகளை நொறுங்க பண்ணோம். நான் வளைஞ்சு நொழிஞ்சு அப்படியே உட்கார்ந்துருப்பேன் பிரதர், பாம்பு எப்படி இருக்கோ அப்படி தான் உட்கார்ந்துருப்பேன்னு. கொஞ்ச நேரம் வேலை காட்டிட்டு அது போயிடும். ஒரு 20 வருடங்களுக்கு பிறகு அதே ஒரு பாம்பு என்னுடைய காலில் ஏறிச்சு. நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் என் மனைவி போட்டு காட்டுறதுக்கு. பாம்பு விட்டா ஊழியக்காரலையும் விடாது. அப்படியே என்னுடைய காலெல்லாம் அப்படி நெருங்கி வளைக்குது. திடீர்னு காலுக்குள்ளே இப்படி இருக்க கால் இப்படி பாம்பு உள்ளே போனால் எப்படி வீங்குமா அப்படி வீங்குது. உடனே தலையில் அப்பால் போ சாத்தானே ட்ரெயின் வழியே போச்சு. பாதான் நிற்கிறான் அவன் புலித்தோல். நீ புலித்தோலில் வந்தால் எனக்கு என்னையா எரிஞ்சு போன்னு சொன்னால் அது எரிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த சம்பவத்தை நான் என்ன பண்ணேன், வீடியோ எடுத்து இவளுக்கு அனுப்பி கொடுத்தேன். அவள் என்ன மெசேஜ் பண்ணா, அந்த மெசேஜ் பண்ணதை திரும்ப சொல்லு, ரிப்ளை கொடுத்தது சொல்லு. உங்களுக்குள்ளேயே சாத்தான நாங்கள் ஏமாத்துறோம். ஏன்னா அதை காட்டி தந்தார். அதாவது எலும்புகளையெல்லாம் வளைய பண்ணும். அன்னைக்கு அந்த பையன் சொன்னால் நான் அதை விசுவசிக்கலை. பறந்தது ஓகேன்னு வச்சுக்கிடுவோம். ஏன்னா சில ஆர்சி ஆலயங்களில் போனால் சில சரீரங்களில் பேய் ஏறி பாடி என்னது உருளுது, ஓடுது, நடனம் ஆடுது. இப்போ வெயிட்டாக தூக்கி அடிச்சுது, கர்நாடிக்குது. அப்போ அதை ஒத்துக்கிட்டேன், பறந்ததும் ஓகே தான். ஆனால் எலும்புகள் வளைந்து இப்படி இருக்கும் என்று சொன்னது நான் அனுபவப்பட்டவர் தான் தெரியும். அப்போ பாம்புக்கு பின்னாடி எவன் நிற்கிறான் என்று புரிந்து கொள்ளுங்கள். உற்சாகமாக கையை தட்டலாம். அவன் சாத்தான் வல்லமை மிக்கவன். அது வெளிப்பாட்டின் காலத்தில் பரலோகத்தில் அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறதே. வலுசர்ப்பத்தினுடைய ஆவி வீட்டுக்கு வீடு வரும். அவனை நீங்க ஜெயித்தா உங்களுக்கு பரலோகம். அல்லேலூயா. அவனுக்குள்ளே விழுந்தா உங்களுக்கு நரகம். சோதிப்பான், தேவனை அனுமதிப்பார். ஆனால் விடாமல் விசுவாசத்தோடு இருந்து போராடினால் எந்த சாத்தானையும் நாம் என்ன செய்யலாம், தூசி மாதிரி எறும்பு மாதிரி நசுக்கி போடலாம். அதற்குரிய வல்லமையை நமக்கு தந்திருக்கிறார், ஞானத்தை தந்திருக்கிறார், ஜபாதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சாத்தானை அழிப்பதற்கு தானே. நம்முடைய நாவலை சொன்னா போவேன், இயேசுவின் நாமத்தில் எரிந்து போன்னு சொன்னால் அது எரிந்து போகும், எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு முறை சித்தூரில் சேர்ந்த ஒரு லெக்சர், அவளுக்கு ஒரு வியாதி. என்ன வியாதின்னு சொன்னால், காலேஜில் பாடம் எடுத்து கொண்டு இருக்கும்போது டப்புன்னு தலை இப்படி 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 ஷேக் ஆகி அப்படி விழுந்துருவான். பின்ன தூக்கிட்டு சிஎம்சி மருத்துவமனைக்கு கொண்டு போவாங்க. இதுதான் அவளுக்கு வாழ்க்கை. அடுத்த கட்டம் என்னன்னா, மகனுக்கு ஒரு பிரச்சனை. இருதயத்தில் ப்ரெஷர் அதிகமாகி துடிப்பு அதிகமாகும். இப்போ 70 துடிப்புக்கு 200 மேலே போயிடும். மயக்கம் மட்டும் தூக்கி சிஎம்சி மருத்துவமனை, பல முறை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சர்ஜரி பண்ண முயற்சிப்பார். ஆனால் சர்ஜரி நேரத்தில் அவனுக்கு நார்மலாகவும் திரும்ப விட்டுருவாங்க. அப்படி 6-7 முறை திரும்ப விடப்பட்ட ஒரு வாலிபன். ரெண்டுக்கு என்ன கனெக்ஷன்னு பாருங்கள். அந்த சகோதரி சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவள், ராஜ பரம்பரையில் பிறந்தவள். இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது. இதே மாதிரி வியாதிப்பட்டு 4 பேர் அந்த குடும்பத்தில் செத்துருக்காங்க. இனி சாகிறதுக்கு வாரிசாகி ஒருத்தி தான் இருக்கா. அவே இந்தியா முழுக்க உள்ள ஆயுர்வேத மருத்துவமனையும் சயின்ஸ் மருத்துவமனையும் சிகிச்சை எடுத்து தோற்று களியக்காவலை வரைக்கும் வந்திருக்கிறாங்க. களியக்காவலை வரைக்கும். ஏனென்றால் அங்கிருக்கிற ஒரு தோழி, ஒரு சப் இன்ஸ்பெக்டருடைய மனைவி பரிந்துரை செய்து களியக்காவலை மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாள், திருவனந்தபுரத்துக்கும் வந்திருக்கிறாள். இந்த வியாதி நீங்கி பிழைப்பதில்லை. கெட்ட நேரத்துக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணான்.
அது அவளுக்கு கெட்ட நேரமா என்னுடைய கெட்ட நேரமா? அவள் ஃபோன் பண்ணான். நான் சொன்னேன், உன் பாவத்துக்கு பாவ நிவாரண பலி செலுத்து, உன் வியாதி சுஸ்தமாகும். அவள் எவ்வளோ கோடி கொடுக்கறது ரெடியாக இருந்தாள். எவ்வளோ கோடி, ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள். நான் அதெல்லாம் கோடினாலே எனக்கு பயம். நம்மளே ஒன்றும் இல்லாமல் 0ல் நிற்கிறோம். 2001. அதான் நீ கர்த்தர் கொடுக்குறதா, நீ கர்த்தர் கொடுத்துரு. ஆனால் பொருத்தனைன்னு சொல்லியிருக்கிற, நீ செலுத்தினா தான் உனக்கு விடுதலைன்னு சொன்னார். அப்போ பயங்கரமான மழை. பொருத்தனைன்னு சொன்னாலும் யாரும் விரும்ப மாட்டாங்க. அது முதலாக அந்த காலத்தில் அந்த சகோதரி விதைக்கப்படுகிறது. அவர் சொன்னதை விதைத்தேன், வேதாந்த அளவுக்கு நல்லா தெரியாது, விதைத்தேன். ஆனால் கடும் மழை, இந்த தேசத்தில் பயங்கரமான மழை. அப்போ எனக்கு ஒரு பைக்கு மட்டும்தான் உண்டு. பஸ்ஸியர் விழவே விழாது. அந்த பைக்கை எடுத்துகிட்டு நீ நேராக நாகர்கோவில் போயின்னு சொன்னார் ஆண்டவர். ஏன் போக சொல்லுகிறார், எதற்கு போச்சு ஒன்றுமே தெரியாது. நீ புறப்பட்டு போ, எனக்கு கட்டளை தான் வரும், நீ புறப்பட்டு போ, நான் கிளம்பிடுவேன். எனக்கு ஏதாவது காரியங்கள் சொன்னால் யாருக்கா ஃபோன் பண்ணால் கூட நீ பேசுன்னு சொன்னால் மட்டும் தான் பேசுவேன், இல்லைனா ஃபோன் எடுக்க மாட்டேன். அன்றைக்கு மலையில் கிளம்பும்போது, இந்த மலையில் யாராவது போவாங்களா? கர்த்தர் கிளம்பி போக சொல்லியிருக்கிறார், பின்னாடி ஏறு. இதே கடுமலையில் தமிழ்நாட்டில் எந்த ஊழியக்காரனும் பைக் ஏற மாட்டான். பைக்கில் நாகர்கோவில் போகிறோம். நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு கேட்குறோம், என்ன ஆண்டவர் வர சொன்னீர், வந்தோம். அப்படி சொன்னார், நீ கோட்டார் போன்னு சொன்னார். அப்போ கோட்டார் போனோம். அப்படி போகும்போது ஒரு ஏடிஎம் இருக்குது, HDFC பேங்கினுடைய ஒரு ஏடிஎம் குமரி மாவட்டத்தில். அப்போ தான் அது வந்தது. ஏடிஎம்மே 1-2 தான் இருக்கும் அந்த காலத்தில். ஏடிஎம் முன்னாடி வண்டியை நிறுத்தினார். இப்போ ஏடிஎம்முக்கு நமக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது, வண்டியை நிறுத்தினோம். தலையை துவட்டிட்டு உன் காடை போட்டு இருக்கிறத உருவுன்னு சொன்னார். நான் சொன்னேன், ஆண்டவர் உலகத்திலே ஊழியமே இல்லை, என்ன ஊழியக்காரெலாம் யாரும் ஏற்றுக்கிடவும் இல்லை, யாரும் தசமாக தரதுக்கும் கிடையாது, அன்றைக்கி புத்தகம் கிடையாது, அன்றைக்கி டிவியும் கிடையாது. ஏதோ ஒரு சகோதரிக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஃபோனில் ஜோம் பண்ணியிருந்தோம். ஏனென்றால் என்னுடைய ரட்சிப்புக்கு காரணமான அந்த சகோதரி ஒரு சப் இன்ஸ்பெக்டருடைய மனைவி, எனக்கு கர்த்தர் ஞானஸ்நானம் தந்ததை கண்ணால் பார்த்த ஒரு சகோதரி. அவை தான் அவள் அங்கே சொல்லி போரூர் மெடிக்கல் காலேஜ் வழியாக எனக்கு அழைப்பு வந்தது. அல்லேலூயா. ஏன்னா போரூர் மெடிக்கல் காலேஜில் அந்த மகள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தான் என்னை ஜேபிஆர் பாஸ்கிட்ட பண்ணி செவம் பண்ணிக்கன்னு சொன்னது. ஆகவே தானே அவள் எங்களுக்கு எந்த இதுவுமே தெரியாது. நான் சும்மா காடை போட்டேன். பேலன்ஸ் ஷீட்டு பார்த்தாச்சுன்னா 33,000 சொச்சம் சில்லறை கொஞ்சம் கிரெடிட் ஆகிருந்தது. அன்றைக்கு எனக்கு நான் உலகத்தில் மிகப்பெரிய காணிக்கை எனக்கு அப்பொழுதுதான் கிடைத்தது. ஒரு 100 ரூபாய் கிடைத்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன், அதே எனக்கு பெரிய தொகை. ஆனால் 33,000 ரூபாய் எனக்கு கிரெடிட் செய்யப்பட்டிருக்கிறது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, அதிசயமாக இருந்தது. யாரோ தவறுதலாய் போட்டிருப்பார்கள் என்று சொல்லி அந்த பணத்தை நாங்கள் விட்ரா பண்ணணும் கர்த்தர் சொல்லி. ஆனால் செலவு பண்ணலை, பயம். திரும்ப கேட்டால் கொடுக்கணும் இல்லை, நேராக ப்ரேயர் சென்டரில் வச்சுக்கிட்டான். அவர் சொல்லுவார், நீ ஊழியத்துக்கு பயன்படுத்திக்கோன்னு சொல்கிறாரு. நான் வந்து அந்த காசை செலவு பண்ணாமல் வச்சுருக்கிறேன். சாயங்காலம் தாண்டி விட்டது, மறுநாள் தாண்டி விட்டது, 3ஆவது நாள் ஒரு ஃபோன் வருது, அதே சகோதரிடத்துலேருந்து, பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா? அவங்க தமிழ் வித்தியாசமாக இருக்கும், நல்லா இருக்கிறேன், தசமாக அனுப்பிட்டேன், கிடச்சிதா? அப்போ தான் புரிந்து விட்டது, அந்த மகளுடைய தசம பாகமே 33,000 ரூபாய். ஒன்று யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய வேலை பார்த்துட்ருக்கிறேன்னு. சும்மா கையை தட்டலாம். சொன்னால் எங்களோட ஊழியத்தை பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அவங்களும் ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தையை சொன்னாங்க. அப்புறமா பாஸ்டர் என்ன ஜோம் பண்ணுங்கன்னு ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ணுற வேலையில் என்ன நடந்ததுன்னா, ஆண்டவர் சொன்னார், ஏன் என் மகனை கொன்றாய்? முதல்ல ஜெபம் பண்ண சொல்கிற இடத்துல ஆண்டவர் கேட்குற கேள்வி, ஏன் என் மகனை கொன்றாய்? இப்போ 33,000 ரூபா தசம மகன் தந்திருக்கிறான்னு சொல்லிட்டு நான் அவளை விசாரிக்க முடியல. அவன்கிட்ட சொல்கிறேன், நீ ஏன் என் மகனை கொன்றாய்? நான் யாரையும் கொல்லவில்லையே,
எனக்கு ஒரே மகன் தான் இருக்கிறான், அடிக்கடி சிகிச்சை மருத்துவமனைக்கு போகிறது வர்றது, இதுதான் வேலை. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறோம், எவ்வளோ சர்ஜரி பண்ணுறதுக்கு போகிறோம், முயற்சி பண்ணியிருக்கிறோம், சர்ஜரி நடக்காது. கடைசி நேரத்தில் அது விட்டுறா ஆயிரும். அதான் கேட்குறேன்ல, நீ ஏன் என் மகனை கொன்றாய்? மறுபடியும் கேட்குறா, ஏன் என் மகனை கொன்றாய்? அவளுக்கு பதில் சொல்ல தெரியல. அப்போ தான் சொன்னார், 18 வயதில் சித்தூர் மாகாணத்தில் லாட்ஜில் வைத்து ஒரு அபார்ஷன் நடத்தினா ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். ஐயோயோ, என் புருஷனுக்கு தெரியாத ஆண்டவருக்கு தெரிஞ்சுது, உண்மையிலே நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை தான் சொல்லிட்டாங்க. உற்சாகமாக கையை தட்டுங்க. இப்படி ஒரு ஊழியத்தை நான் பார்த்ததே கிடையாது, ஊழியக்காரனையும் பார்த்ததே கிடையாது. நானே மறந்திருந்த சம்பவம். 18 வயசில் நான் செய்த தவறை நீங்கள் சுட்டி காட்டுறீங்க பாருங்கள். நீங்கள் என்ன முகத்தை பார்த்தது கிடையாது, என்னை குறித்து எதுவும் உங்கள்ட்ட சொன்னதும் கிடையாது, அந்த வியாதியை குறித்து தான் சொல்லியிருக்கிறேன். என்னோடய பாவத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க பாருங்கள், உண்மையிலே நீங்கள் தான் தீர்க்க தரிசின்னு சொன்னார்கள். உற்சாகமாக கையை தட்டலாம். அப்படி இருக்கும்போது இன்னொரு காரியம், எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு உங்கள் பாதம் பட வேண்டும் என்று சொன்னார்கள். எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு பாதம் பட. ஐயோ, இவ்வளோ தூரம் வர்றதுக்கு எங்களால் முடியாதுன்னு சொன்னோம். ஆனாலும் கடந்து போனோம். விழுப்புரத்தில் இறங்குறோம். அன்றைக்கி திருவள்ளூர் பஸ்ஸு தான் உண்டு, ஆம்னி பஸ்ஸெல்லாம் கிடையாது. அந்த டப்பா பஸ்ஸில் ஏறினா 2 நாள் ஆகும் வந்து சேரதுக்கு. விழுப்புரத்தில் ரொம்ப லேட்டாக 2:30 மணிக்கு கொண்டு விட்டான். ஒரு நாளைக்கு முன்னாடி ஏறினது 2:30 மணிக்கு. அங்கேருந்து வேலூருக்கு ஏறுறோம். விழுப்புரம் தானே இறங்கணும், வேலூருக்கு போகிறோம். வேலூர் பஸ் ஸ்டாண்டில் இறந்து அந்த அம்மா சொல்லுது, பாஸ்டர் தயவுசெய்து எங்கள் வீட்டுக்கு வர, இங்கே திரும்பி போயிருங்கன்னு. இங்கே கணவன் மணிக்குள்ள சண்டை. நாங்கள் சிஎஸ் பாரம்பரியம், உங்களுக்கெல்லாம் இங்கே அனுமதி இல்லைன்னு அவர் சொல்கிறாருன்னு. நான் சொன்னேன், ஊழியத்துக்குன்னு வந்தாச்சுன்னா வீட்டு கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து ஜோம் பண்ணிட்டு தான் வருவேன், திரும்பி போகிற மாதிரி ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாங்கள் வேலூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோம். அங்கே பார்த்தால் ஒரு மனிதன் ஃபோன் பண்ணுகிறான். ஃபோன் எடுத்தாச்சுன்னா, பாஸ்டர் நான் பால் கடை பக்கம் நிற்கிறேன். ஒரு ஆண் குரல், பால் கடை பக்கம். பேரை சொன்னோம், பால் கடை பக்கம். அங்கே ஒரு கார் அடியாக இருக்கிறது, எங்களை அழைத்து கொண்டு போகுது. அப்போ நீங்கள் யார்? அந்த அம்மாவுடைய புருஷனான் தான். அப்போ உள்ளுக்குள்ளே சிரிப்பு வந்தது. ஊழியத்தில் வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே வந்து கோஸ்காரம் வரக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல அவனே காரை கொண்டு விட்டுட்டு நிற்கிறான் பாருங்கள். காட் இஸ் கிரேட். ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளே போனால் ஒரு பெரிய வீடு, அரண்மனை மாதிரி ஒரு வீடு. வீட்டுக்குள்ளே போனதும் சம்பளம் போட்டு உட்காந்துட்டு நான் சொன்னேன், ஏன்னா ஃபோனை சார்ஜ் போட்டுருந்தேன்னு. என் ஒய்ஃப்கிட்ட ஃபோனை சார்ஜ் போட்டுருந்தேன். அப்போ சார்ஜர் எடுத்து கொடுக்குறேன். உடனே அந்த அம்மா சொல்லுது, இதே சார்ஜர் வீட்டு அந்த ரூமில் இருக்குது, ஃபோனை மட்டும் சார்ஜ் பண்ணுங்கன்னு. அப்போ நான் ஏன் இப்போ சார்ஜரை பேக்கிலே வச்சுக்கிட்டேன். சார்ஜர் போட்டால் ப்ரேயர் நடக்குது. ப்ரேயர் ஆரம்பித்த உடனே ஆண்டவர் அந்த மொட்டை தலையில தான் கை வச்சார். ஏன் பிரதர் 7 வருஷமாக பிரிஞ்சிருக்கீங்க, ஒரே வீட்டிலே இருந்து 2 கட்டில் வாழ்ந்துட்டுருக்கீங்களே என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். உடனே சொல்லார், பிரதர் அது அப்படி பிரதர் உங்களுக்கு தெரியும், அது அப்படி பிரதர் தெரியும். கர்த்தருக்கு தெரியும், நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் உண்மையா இல்லையா? ஆமாம் பிரதர், ஆனால் ஊருக்கே தெரியாது பிரதர், பெத்த மகனுக்கே தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சே, உங்களை போய் தப்பாக பேசிட்டேனே என்று சொல்லி ஜெபம்லாம் முடியுமா அதிக காணிக்கை கொடுத்து அனுப்பிட்டார். அனுப்பும்போது ஆண்டவர் ஒரு ரகசியத்தோடு சொன்னார். என்ன சொன்னார்னா, உனக்குள்ள இருந்த சாத்தான் ஒரு ஸ்திரீ, 18 வயது மதிக்கத்தக்கதான ஒரு ஸ்திரீ, ஒரு தற்கொலை செய்து கொண்ட ஒரு ஸ்திரீ, உன் தகப்பனாரால் பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, ராஜவஸ்திரம் அறைந்து குதிரைகளை பயணம் செய்கிற உன் தகப்பனாருடைய பாவம் உன்னை கொல்ல வந்திருக்கிற ஆவி என்று அங்கே சொன்னேன். அப்போ அவளுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் நான் சொன்னதெல்லாம் உண்மையா. ராஜ பரம்பரை குதிரையில் தான் பயணம். எஜமான் அன்றைக்கு இந்த ஸ்திரீயை உனக்கு தெரியும்னு சொல்கிறார் ஆண்டவர்.
எப்படி தற்கொலை செய்து கொண்டாலோ அதே மாதிரி நீ காலேஜில் விரிவுரை நடத்தி கொண்டு இருக்கும்போது அந்த ஆவி கிரியை நடக்கும்போது கழுத்தில் சுருக்கு கேரள நின்றது போல உன் கழுத்து மாத்திரமே துடி துடித்து மடிந்து போவாய். நீ 4 பேரை கொன்றேன், இனி உன்னையும் கொல்லுவேன் என்று சாத்தான் சொல்லுகிறது. அந்த ஸ்திரியை நீ பார்ப்பாய், உனக்கு தெரியும் விசாரணை எங்கே நடக்கிறது. உடனே அந்த மகள் யோசிக்கிறாள், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு, அப்படி தான் சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு நான் வரும்போது அந்த புள்ள நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு புள்ள வேலைக்கார அம்மாவுடைய புள்ள அதை அழுதுட்டு போச்சு. அப்பா ரூமை விட்டு வெளியே வந்தார். அப்பா ரூமை விட்டு வெளியே வரும்போது அந்த புள்ள அழுதுட்டு போச்சு. அப்போ என்ன யூகிச்சுக்கலாம், அந்த புள்ள ஓடி போய் தற்கொலை செய்துட்டு அந்த ஆவி பழி வாங்குது. 4 பேரை கொண்டாச்சு. 5வது பிசாசுகளை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நாளைக்கு அந்த சாத்தான் அந்த வீட்டில் வருவான். இப்படிதான் சொன்னார். கூட உன் அப்பாவும் வருவான், அதுவும் ஒரு சாத்தான் தான். இப்போ இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. பெத்த அப்பனை சாத்தான்னு சொன்னால் எந்த பிள்ளையாவது ஏற்றுக்கிடுவாங்களா? நான் சொன்னேன், நாளைக்கு சாத்தான் வருவான், அந்த பொண்ணும் வருவா, நீயும் வருவாய். நீ சொப்பனத்தில் காண்பாய், இல்லை தரிசனத்தில் காண்பாய், நிஜத்தில் காண்பாய். அப்படி பார்த்தா இயேசுவின் நாமத்தில் 2ஐயும் சுட்டரிக்கிறேன்னு சொல்லு. அப்போ தான் பரிபூரணத்தை பார்க்க முடியும். விடுதலை பெற்றாச்சு, விடுதலை பெற்ற பிறகு தான் நாங்கள் போகிறோம். ஆனால் பரிபூரண ஆசீர்வாதம் ஒன்று இருக்குது, அதுக்கு சொன்னோம். நாங்கள் வந்தோம், 3 நாள் தாண்டி அவளுக்கு அதே தரிசனம் வந்தது. திடீர்னு அப்பாவை பார்த்த சந்தோஷத்தில் அப்பாவை விட்டா, அந்த பொண்ணை மட்டும் எரிச்சா. இயேசுவின் ரத்தத்தில் ஒன்று எரித்து போடுகிறேன்னு சொன்னா, அப்பாவை விட்டுட்டா. ஏன்னா அப்பாவை ஏன் விட்டுட்ட? 2 பேய் இருக்குது, ஒரு பேயை எரிச்சிட்டு ஒரு பேயை விட்டால் அந்த ஒரு பேய் அந்த வேலை தானே செய்யும். இனி எனக்கு தான் பிரச்சனைன்னு சொன்னேன். அடுத்த 4 மணி நேரம் தாண்டி அந்த சகோதரி ஊழியம் செய்கிற ஸ்திரீ கல்யாணம் ஆகலை.